ரீசெண்டாக நான் உங்கள் அடுக்கு இப்போ ரீசெண்டாக என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மெயின்டெனன்ஸு அவங்க ஒய்ஃப் மேலே போட்டிருக்காரு. சரிங்களா? ஆல் ஓவர் இந்தியாவில் ஃபஸ்ட்டு கேஸுங்க. இப்போது இதுவும் ஃபஸ்ட் கேஸ் தான் நினைக்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா வரதட்சணை கொடுமைன்ற ஒரு லேடி வந்து அவங்க ஹஸ்பண்ட் மேலே போட்டிருக்காங்க. சரிங்களா? அந்த அவர் போராடி இது வந்து பொய்யான கேஸ் நிரூபிச்சு புரிஞ்சா ஆக்சுவலி அவர் மேலே 498 வரதட்சணை குடும்பம் பொய்யா போட்டிருக்காங்க. அவர் கோர்ட்டில் அந்த கேஸை என் மேலே தப்பில்லைன்னு நிரூபிச்சு இல்லாமல் அந்த ஒய்ஃபு பொய்யா தான் புகார் அனுப்பிச்சு கொடுத்துருக்காங்க, எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க, என் மேலே பொய் புகார் அப்படின்னு சொல்லி இவர் மேலே உள்ள தப்பையும் தப்பில்லைன்னு ப்ரூவ் பண்ணி அந்த ஒய்ஃப் தான் தப்பு பண்ணியிருக்காங்க பொய் புகார்னு சொல்லி அவங்க அந்த அலைஞ்சதுக்கான மென்டல் அதாவது மனசு கெடுத்துட்டாங்க, மனசு நிம்மதி போச்சு. ப்ளஸ்ஸு கோர்ட்டுக்கு அலைஞ்சிருக்கேன் இத்தனை வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட ஒய்ஃப் கிட்ட நான் அலைஞ்சதுக்கான செலவு, மனசு நிம்மதி போச்சு அதுக்கான செலவு எல்லாத்தையும் கேஸ் பொய்யான கேஸ் சொல்லி கேஸ் போட்டிருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா குரகிராம் சிவில் கோர்ட்டில். சரிங்களா? இது ஆக்சுவலி என்னன்னா நான் கோர்ட்டுக்கு அலைஞ்சது ப்ளஸ் என் மனசு கெடுத்துட்டீங்க, மனசு நிம்மதி போச்சு, அதுக்கு ரெண்டத்துக்கு சேர்த்து நீங்கள் நஷ்டஈடு கொடுக்கணும்னு சொல்லி அந்த ஒய்ஃப் மேலே கேஸ் போட்டிருக்காங்க. எப்படி பாருங்க, இப்படி போட ஆரம்பிச்சாங்கன்னா எக்கச்சக்கமான ஆக்சுவலி நாட்டில் நம்ம தமிழ்நாட்டில் சரி ஸ்டேட்லேயும் சரி எல்லா ஸ்டேட்லேயும் சரி வரதட்சணை குடும்பம் நிறைய பேர் பொய்யா பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி பொய்யா ஆக்சுவலி உங்கள் மேலே தப்பில்லைன்னு ப்ரூவ் பண்ணும். அந்த கேஸில் பொய்யாதான் போட்டிருக்கீங்கன்னு ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி கேட்கலாம். கோர்ட்டுக்கான செலவு, மனசு நிம்மதியை கெடுத்துட்ட, மனசு நிம்மதி போச்சு, உன்னால் வாழ்க்கையும் போச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குற மொத்த காசையும் அவங்களே கேட்குறத மெயின்டெனன்ஸில் நம்ம கேட்கலாம். ஆம்பளைங்க இந்த மாதிரி பொய்யா ஃபைல் பண்ணிங்கன்னா கேட்கறதுக்கு 100% வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? எக்காரத்தை கொண்டு பொய்யா பதிவு செய்யாதீங்க. பதிவு செஞ்சு இந்த மாதிரி மாட்டிக்கிங்கன்னா எக்காரத்தை கொண்டு உங்களை தப்பிக்க முடியாது, அவங்க தப்பிச்சிருவாங்க. ஏன்னா தப்பு ப்ரூவ் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். பொய் புகார் ஆனால் பொய் புகார் ப்ரூஃப் பண்ணிட்டாங்கன்னா உங்கள் மேலே சட்ட நடவடிக்கைகள் பாயும். இது பாருங்க, நான் ஃபோட்டோ பாருங்க. வரதட்சணை குடும்பம் பொய்ன்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க மொத்த செலவு ப்ளஸ்ஸு அவங்க மனசு நிம்மதி போச்சு அதுக்கான மொத்த செலவையும் உங்க மேலே திணிப்பாங்க. நீங்கள் கொடுத்தே ஆகணும் எக்காரத்தை கொண்டு, நீங்கள் அலையணும். சரிங்களா? அதுக்கான காசை அவங்கள்ட்ட வாங்க முடியாது. ஏன்னா நீங்கள் பொய் கேஸ் போட்டு அவங்கள அலைய வச்சிருக்கீங்க, மனசு நிம்மதி அவங்க நிம்மதியை கெடுத்துருக்கீங்க. அதனால எக்காரத்தை கொண்டு சொல்கிறேன், யாருமே வந்து பொய் புகார் கொடுக்காதீங்க. அவன் சொல்கிறான் இவன் சொல்கிறான் எந்த வக்கீல் சொன்னாலும் வரதட்சணை கொடுமை பொய்யா போகாதீங்க. அவனும் சொல்லுவாங்க லேடிஸ் சொன்னாங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி சொல்கிறது இது வரைக்கும் சொன்னதில்லை. எக்காரத்தை கொண்டு வரதட்சணை குடும்பம் போடலாம், மெயின்டெனன்ஸ் போடலாம் அப்படின்னா பிரச்சனை உங்களுக்கு. சரிங்களா? ஃபஸ்ட்டு மெயின்டெனன்ஸ் வந்து இப்போ டெல்லி கோர்ட் கூட மெயின்டெனன்ஸ் வந்து பேர்ல இருக்குது. அது ஒருத்தவங்களை மெயின்டைன் பண்ண முடியாதவங்க, என் வாழ்வாதாரத்துக்கு காசை சம்பாதிக்க முடியாதவங்க லேடிஸ்க்கு போடுறது தான் மெயின்டெனன்ஸு. அதை விட்டு வழிப்பறி செய்யறதுக்குள்ள மெயின்டெனன்ஸு. தயவு செஞ்சு எக்காரத்தை கொண்டு பொய்யா புகார் தெரிவிக்காதீங்க, பிரச்சனை உங்களுக்கு தான். சரிங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்க. எக்கச்சக்கமான பேர் இந்த வரதட்சணை குடும்பம் மெயின்டெனன்ஸ்னால எக்கச்சக்கமான பேர் மாட்டிட்டு இருக்காங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்க. ஏன்னா வந்து எக்கச்சக்கமான வீடியோ இந்த மெயின்டெனன்ஸுக்கும் வரதட்சணை குடும்பத்துக்கு நிறைய வீடியோஸ் போட்டுருக்கோம். நிறைய வரவேற்கத்தக்க ஜட்மெண்ட்ஸ். சரிங்களா? எக்காரத்தை கொண்டு போலியா புகாராக கொடுக்காதீங்க. கொடுத்தீங்கன்னா எக்காரத்தை கொண்டு பிரச்சனை உங்களுக்கு தான். சரிங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிப்பாருங்க. தேங்க்யூ.